அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம். இன்றைய பதிவு மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டிலே நிரந்தரமாக வாசம் செய்கிறதுக்கும் மகாலட்சுமி தாயார் கூறிய அற்புதமான ஒரே ஒரு வரி மந்திரம். இதை நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது, அந்த அளவுக்கு ரகசியமான மந்திரம் கூட சொல்லலாம். இதை சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் பொன் பொருள் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி, நீங்கள் எதை கேட்டாலும் மகாலட்சுமி தாயார் வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான மந்திரங்க. இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மந்திரம். என்னதான் வறுமையாக இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே வரும்போது நிச்சயமாக உங்களுடைய வறுமை இருந்த இடம் தெரியாமல் போகும். பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, இது போல் எதுவுமே இல்லாமல் மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம். இதை சொல்லிக்கொண்டே போகலாம், அந்த அளவுக்கு அற்புத பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். அதிசயத்தையும் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான மந்திரம். அது என்ன மந்திரம், அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம். வராகி அம்மனுக்கு வைத்த கலசத்தில் வராகி அம்மன் அழகாக தத்ரூபமாக இந்த கலசத்தில் பாருங்கள் வச்சிருக்கிற தேங்காயில் அப்படியே வராகி எண்ணெயை எழுந்தருளி இருக்கிறாங்க. 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட எந்த அளவுக்கு அந்த தேங்காய் காட்சி அளிக்கிறாங்க பாருங்கள். வராகி எண்ணெயாக நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயமாக நம் இல்லம் தேடி வருவாங்க. தொடர்ந்து அம்மாவை வழிபட்டு கொண்டே வாங்க. அதே போல் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்கம்மா. காயத்ரி அக்கா, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் வராகி அம்மாவுக்கும் நான் நீங்கள் சொன்ன சுவிட்ச் வேர்டும் மந்திரம் சொன்னதின் பலனாக எனக்கு 3,50,000 ரூபாய் லோன் கிடைத்தது. நான் ரொம்ப ஹாப்பி. என் கடன் பிரச்சனை சால்வ் பண்ணுவேன் அக்கா, ரொம்ப நன்றி. ஓம் ஸ்ரீ வராகி அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். அதே போல் இன்னொரு சகோதரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சுவிட்ச் வேர்டு, அதாவது ஆட் கவுண்ட் மேஜிக் நவ் 528 நவ் 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 அப்படின்ற சுவிட்ச் வேர்டு சொன்னதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு 2,000 பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். அதே போல் நேற்று கூட்டு பிரார்த்தனை உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்கம்மா. ஒரு 800 பேருக்கு மேலே பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். நான் சொன்னது போல் ஒரே ஒரு வரியில் உங்களுடைய பிரார்த்தனையை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நிச்சயமாக உங்கள் குலதெய்வமும் சாயப்பா வராகி எண்ணையும் இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும். அதே போல் இன்றைய பதிவில் ஒரு மகாலட்சுமி தாயாருடைய அற்புதமான மிக ரகசியமான மந்திரன் கூட சொல்லலாம். இது வரைக்கும் கேள்விப்படாத மந்திரன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பண வரவில் அதிரடி மாற்றம், பணத்தை உங்களுக்கு காந்தம் போல ஈர்த்து வந்து தரும். இதை சொல்ல சொல்ல பணம் செல்வம் அனைத்தும் உங்களை தேடி வரும். எப்பேற்பட்ட வறுமையாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம். அது என்ன மந்திரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்குமே நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, ரொம்ப கடினமான பிரார்த்தனையாக இருக்குது, எனக்கு நிறைவேறவே இல்லை அப்படின்னு புலம்புறீங்க இல்லையா, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை இது நிறைவேற்றி தரும். இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் தான் நீங்கள் செய்யணும். காலையிலேருந்து இரவு ஒரு 8 மணிக்குள்ளே எப்பொழுது உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ தாராளமாக செஞ்சிடலாம். 9 வெற்றிலை எடுத்துக்கோங்க. 9 வெற்றிலையும் பூஜை ரூமில் தனித்தனியாக வச்சுடுங்க. அந்த வெற்றிலைக்கு மேலே 9 முழுசாக இருக்கிற கருப்பு உளுந்து, உளுந்து கிடையாது, முழுசாக இருக்கிற கருப்பு கலரில் இருக்கிற உளுந்து 9, அந்த 9 வெற்றிலையிலும் 9 9ஆக வச்சுக்கோங்க. அடுத்தது 9 கருப்பு எள்ளு, ஒரு எல்லாம் எடுத்து 9 9ன்ற எண்ணிக்கையில் அந்த கருப்பு எல்லை அந்த 9 வெற்றிலையிலையும் வச்சுட்டு, அந்த நீங்கள் வெற்றிலை வச்சுருக்கீங்க அதுக்கு மேலே 9 கருப்பு எள்ளு 9 கருப்பு உளுந்து வச்சுருக்கீங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தேன் ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு சொட்டாக 9 வெற்றிலையிலுமே தேன் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சோண்டு குங்குமத்தை, நம்ம பொட்டு வைப்போம் இல்லையா, அது போல் ஒரு சிட்டிகை குங்குமத்தை அந்த 9 வெற்றிலையிலையும் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அந்த வெற்றிலையை நல்லா மடித்து ஒரு பொட்டலம் போல் மடித்து அதை சிகப்பு கலர் நூலால் சுற்றிடுங்க. 9 முறை சுற்றிட்டு அந்த 9 வெற்றிலையும் ஒரு பொட்டலம் போல் கட்டி பூஜை ரூமில் வச்சு உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ, எதற்காக இந்த பரிகாரம் பண்ணுறீங்களோ, இந்த ஒரு பிரார்த்தனை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்
உங்கள் குலதெய்வத்திடமும் சாயப்பா வராகி அன்னையிடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து அந்த 9 முடிச்சு, அதாவது 9 வெற்றிலையும் மடித்து வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை வந்து உங்களை வந்து 3 முறை வந்து சுற்றிக்கோங்க. உங்கள் கையில் அந்த 9 பொட்டலத்தையும் வச்சு, வெத்தலை பொட்டலத்தை வச்சு உங்களை 3 முறை சுற்றிட்டு இந்த 9 வெற்றிலையும் மடித்து வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் தெற்கு திசை பார்த்து இருக்கிற ஏதாவது தெய்வ விருட்சம் இருந்துச்சுன்னா, வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம் இருந்துச்சுன்னா அதோட கீழே அதோட வேரில் வச்சுடுங்க. அதே போல் தெற்கு திசை பார்த்தது போல் ஏதாவது கோவில்கள் இருந்தால் அந்த கோவில் வாசப்படியில் வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யாரு காலையிலையும் மிதிப்படக்கூடாது. அதே போல் அதில் இருக்கிற 9 கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து இது வந்து கீழே இறையவும் கூடாது. பத்திரமா நீங்கள் வந்து அதை அழகாக மூட்டை கட்டி இறையாமல் பார்த்து தெற்கு திசையில் இருக்கக்கூடிய கோவில், சின்ன கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோயிலில் இருக்கிற வாசலுக்கு வெளியில் வச்சுட்டு வந்துடுங்க. கோயில் இல்லாத பட்சத்தில் வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம் இது போல் என்ன மரம் இருக்கோ அதுக்கு அடியில் இதை வச்சுட்டு மனதார என்னுடைய இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக உடனடியாக நிறைவேறும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அதே போல் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படணும். 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரத்துக்கும் அல்ல குறையாத அளவுக்கு செல்வமும் உங்களை தேடி வரத்துக்கு இந்த ஒரு மந்திரத்தை முதல்ல இன்றைய நாள் ஆரம்பிங்க. ஆடி வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமான நாள். மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாளில் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் உள்ளுகாய நம தன் தேகி தன் தேகி தன் ஆவயாமி தன் ஆவயாமி. ஓம் உள்ளுகாய நம தன் தேகி தன் தேகி தன் ஆவயாமி தன் ஆவயாமி அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ ஒரு 108 முறை சொல்லலாம். இல்லைன்னா ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் சொல்லுங்கள். உள்ளு அப்படிங்கிறது ஹிந்தியில் ஆந்தையோட பேருங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த வாகனம் ஆந்தை வாகனம். இந்த ஆந்தையோடைய பேரில் தான் இந்த மந்திரம் இருக்குது. ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இதை சொல்ல பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். வீட்டில் வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பணம் உங்களை தேடி வரும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நீங்கள் என்ன நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும். இதை சொன்னால் எங்கே பணம் வரப்போகுது அப்படின்னு டவுட்டு மட்டும் வச்சுடாதீங்க. கண்டிப்பாக வராது. நீங்கள் வந்து நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனைகள் முழுவதும் நீங்கும். வறுமை என்பதே இருக்காது. அல்ல கூட பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதே போல் இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னீங்கன்னா ரொம்ப அதீத பலன் தரக்கூடியது. சப்போஸ் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ல முடியாதவங்க காலையில் குளித்து முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லாதீங்க, சுத்தமாக இல்லாத நேரத்தில் சொல்லாதீங்க. மற்ற நாளில் வாழ்நாள் முழுவதும் சொல்ல பணம் உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.